மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் நிர்மல் இணைகிறார். அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நிர்மல், வணக்கம். மருத்துவமனையில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? அவர்கள் என்ன மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாகி இருப்பதாக மருத்துவ பரிசோதனை சொல்கிறது? என்ன நிலவரம் நிர்மல்? வணக்கம். சென்னை எண்ணூரில் உள்ள தனியாருக்கு சொந்தமான உர தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் நள்ளிரவு 11 மணி அளவில் இந்த ஆயில் கடலில் இருந்து 2 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவில் கப்பல் இருந்து திரவ அமோனியம் கடலுக்கு அடியில் பாதிக்கப்பட்ட குழாய் மூலமாக வருகிறது. இந்த அமோனியா சேமிப்பு கிடங்கானது சுமார் 15,000 டன் அளவில் உள்ளதென கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள சின்ன குப்பம், பெரிய குப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் ஆகிய பகுதிகளில் நெறியுடன் கூடிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இதனால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம், தேவாலயங்கள் தஞ்சம் அடைந்தனர். 34க்கும் மேற்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையில் மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், நெஞ்செரிச்சல் போன்ற காரணங்களுக்காக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் தேசராணி மற்றும் சந்தானம் ஆகிய 2 பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். அதே போல் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் மீட்கும் பணியில் 25க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் மூலமாகவும் மாநகர பேருந்துகள் மற்றும் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள், காவல்துறையினரோட வாகனங்கள் ஆகிய வாகனங்களில் அந்த பொதுமக்களை மீட்டனர். தற்போது இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு மூச்சு திணறல்களும் நெஞ்செரிச்சல் போன்ற நோய்களுக்காக தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நிர்மல், இப்ப அங்க பெரியவர்கள் தவிர்த்து சிறு பிள்ளைகள் யாரேனும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அதை பற்றிய தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு சின்ன குழந்தைகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் தற்போது வரை ஏற்படவில்லை. தற்போது வரை அங்கிருந்து மருத்துவமனைக்கு அனுமதிக்காக வந்து கொண்டிருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.